லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டார்ட் அப் கல்ச்சர் அண்ட் அதோட க்ரோத் வந்து ரொம்பவே ஒரு ஹை ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், நிறைய யூனிகார்ன், நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து புதுசாக வந்து டெக்னாலஜி பேசிஸ்லேயே இருக்கட்டும், இல்லை அக்ரிகல்ச்சர் எந்த பேசிஸ்லேயுமே இருக்கட்டும், வேர்ல்டு மார்க்கெட்டில் இந்தியன் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாருக்கிட்டனாலும் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்தியன் ஸ்டார்ட் அப் கல்ச்சருக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டோட கேபிட்டல் சென்னையோட 5 ஸ்டார்ட் அப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேருக்கு ஆக்சுவலாக நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம், பட் அது எந்த ஊர்லேருந்து அது ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வராது. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம், 5 ஸ்டார்ட் அப்ஸ் பற்றி தான். ஸோ குயிக்காக பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் பண்ண முடியும். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் அடு லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. 5 சென்னை பேஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸில் லிஸ்ட்டில் நம்பர் 1 எதுன்னு பார்த்தீங்கன்னா சுலேகா வந்து 2007 சத்ய பிரபாகர் அப்படிங்கிற ஒரு பர்சனால் கண்டுபிடிக்கப்பட்ட கம்பெனி. அண்ட் இது வந்து 2007 வந்து டிஜிட்டல் கிளாசிஃபைட்ஸ் இன்டர்நெட் கம்பெனி அப்படின்னு ஆரம்பித்தாங்க. ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் கம்பெனிஸ் ஆஃப் இந்தியா. சுலேகா கம்பெனி வந்து ஆல்ரெடி இந்தியாவில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் பிளாட்ஃபார்ம். சுலேகா எக்ஸாக்டாக என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இருக்கிற எல்லா லோக்கல் பிஸ்னஸை அவங்க பிளாட்ஃபார்மில் லிஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் நம்ம அங்கே போய் சர்ச் பண்ணி அவங்களோட சர்வீஸை வாங்கிக்கலாம். பேசிக்லி ஒரு ஜஸ்டைல் சர்வீஸ் மாதிரி தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஜஸ்ட் லோக்கல் பிஸ்னஸோட ஒரு லிஸ்டிங் பிளாட்ஃபார்மாக இருந்தது. இப்போது டெக்னாலஜியை யூஸ் பண்ணிவிட்டு மேட்ச் மேக்கிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாக்ட்லி என்ன நமக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸை நமக்கு சஜஸ்ட் பண்ணிவிட்டு அது மூலிமா இது பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பேசிக்காக கன்சியூமர்ஸ் கிட்ட நோ சார்ஜஸ் தான் இவங்க வாங்குவாங்க. அதாவது நமக்கு இது ஃப்ரீ தான், பட் சர்வீஸ் லிஸ்ட் பண்ணுற அந்த லோக்கல் பிஸ்னஸஸ் கிட்ட இவங்க ஒரு லிஸ்டிங் ஃபீஸை கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் பேசிக்காக இவங்களோட பிஸ்னஸ் மாடல். அண்ட் செகண்ட் ஸ்டார்ட் அப் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி நிறைய பேர் டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க, நெட்மெட்ஸ் வந்து 2015 பிரதீப் அப்படிங்கிற ஒரு பர்சனால இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இவங்க இண்டஸ்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் தான் வந்து இவங்களோட இண்டஸ்ட்ரி. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா நெட்மெட்ஸோட வெப்சைட்டில் இவங்க மோஸ்ட்டாக டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஆன்லைனில் நம்ம ஆர்டர் போட்டோம் அப்படின்னா ஸ்விக்கி ஜொமேட்டோ எப்படி ஃபுட் டெலிவரி பண்ணுறாங்களோ நெட்மெட்ஸ் வந்து நமக்கு மெடிசின்ஸ் டெலிவரி பண்ணுவாங்க. அண்ட் வைட் வெரைட்டிஸ் ஆஃப் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸும் இவங்க வச்சுருக்காங்க. இந்த லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நெட்மெட்ஸ் வந்து இந்தியா வைட் பாப்புலராக இருக்கிற ஒன் ஆஃப் த ஸ்டார்ட் அப்ஸ். இவங்களோட பிராண்ட் அம்பாசிடர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி. ஆப்வியஸ்லி எல்லாருமே நெட்மெட்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட்டு இவரை பார்த்துருப்பீங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இவங்க ரீசெண்டாக நிறைய ஹெல்த் கேர் ஸ்டார்ட் அப்ஸை அவங்களுக்கு கிடச்ச ஃபண்டிங் மூலிமா அக்வயர் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2019 கிவி ஹெல்த் அப்படிங்கிற ஒரு இந்தியன் ஹெல்த் கேர் ஸ்டார்ட் அப்பையும் இவங்க அக்வயர் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட்டில் 3வது ஸ்டார்ட் அப் எதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் பஜார். 2008 அர்ஜுன் ஷெட்டி, ஆதில் ஷெட்டி அண்ட் ரத்தி ஷெட்டி இவங்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம். ஸோ என்னடா இது சென்னை பேஸ்ட் ஸ்டார்ட் அப்னு சொல்கிறேன், ஆனால் கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து நார்த் சைடில் இருக்கிற நேமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆமாம், அதுதான் உண்மை. பட் வாட் எவர் ரீசன்ஸ் ஐ டோன்ட் நோ, இவங்க எல்லாருமே வந்து சென்னையில் தான் அவங்க கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்க் பஜார் பேசிக்காக ஒரு ஃபின்டெக் பிளாட்ஃபார்ம். இவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரலான ஒரு பிளாட்ஃபார்மை டெவலப் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் இருக்கும், அது யூஸ் பண்ணுற கஸ்டமர்ஸும் இருப்பாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா இவங்க கிரெடிட் கார்ட்ஸ், இன்ஸ்டன்ட் லோன்ஸ், பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ட் குவிக் சர்வீசஸை வந்து பேங்க்கு தேர்ட் பார்ட்டியாக இவங்க கன்வெர்ட் பண்ணி இவங்க கஸ்டமர்ஸ்க்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பேங்க் பஜாரோட ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸோட பேஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 மில்லியன் இந்தியன் யூசர்ஸ் வந்து ஆல்ரெடி இது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு கம்பெனி வந்து ஆப்வியஸ்லி ஃபண்டிங் வாங்கியிருக்காங்க. யாரெல்லாம் ஃபண்டிங் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செகோயா இந்தியா, ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இன்வெஸ்டர் இன் த வேர்ல்ட் அண்ட் ஆல்சோ ஃபார் இந்தியா, செகோயா இந்தியா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா WSV, எக்ஸ்பீரியன், 8 ரோட்ஸ், அப்புறம் வால்டன் இன்டர்நேஷனல் அண்ட் அமேசான். இந்த இன்வெஸ்டிங் ஃபர்ம்ஸ் எல்லாம் வந்து பேங்க் பஜாரில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. லிஸ்ட்டில் 4th ஸ்டார்ட் அப் எதுன்னு பார்த்தீங்கன்னா வக்கீல் சர்ச் அப்படிங்கிற கம்பெனி வந்து ஆக்சுவலி இந்த லிஸ்ட்லேயே வந்து எனக்கு பிடிச்ச பேர் வந்து ஆப்வியஸ்லி வக்கீல் சர்ச் தான். ஸோ 2011 ரிஷிகேஷ் தத்தர் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. பேசிக்காக வக்கீல் சர்ச் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி பேசிஸில் ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு பிஸ்னஸ்க்கு தேவையாக இருக்கிற எல்லா லீகல் திங்ஸுமே வந்து இவங்க ஆன்லைனில் பண்ணி கொடுப்பாங்க. பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் இன்கார்பரேஷன், கம்ப்ளைன்சஸ், ஃபைலிங்ஸ், GST, ட்ரேட்மார்க்ஸ், அக்கௌண்ட் மேனேஜ்மெண்ட், ITR ஃபைலிங்ஸ் எல்லாமே வந்து இவங்க ஆன்லைன் பேஸில் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து இன்கார்ப் அட்வைசரி கிட்டேருந்து ஃபண்டிங் சீரீஸ் B ஃபண்டிங் வாங்கியிருந்தாங்க. அண்ட் இதுக்கு ப்ரீவியஸ் இன்வெஸ்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கலாரி கேபிட்டல், ஆப்வியஸ்லி வானிகோலா லெட் பண்ணுற கலாரி கேபிட்டல் தான் வந்து ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இன்கார்ப் அட்வைசரி கிட்ட இப்போ சீரீஸ் Bயில் $10 மில்லியன் ஃபண்டிங் வாங்கிட்டு
கலாரி கேபிட்டல் ஆப்வியஸ்லி எக்ஸிட் ஆகிட்டாங்க. ஸோ இவங்களோட பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2025 ஐபிஓவில் லிஸ்ட் ஆகணுங்கிறதா இவங்களோட டார்கெட்டாக இருக்குது. அண்ட் உடான் அப்படிங்கிற ஒன் ஆஃப் த இந்தியாஸ் பிக்கெஸ்ட் யூனிகார்னோட கோஃபவுண்டர் சுஜித் குமார் ஒரு அன்டிஸ்க்ளோஸ்ட் அமௌண்ட்டை வந்து ஆல்ரெடி வக்கீல் சர்ச்சில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சென்னை பேஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸில் லிஸ்ட்டில் 5th எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரட் லேன். இன்னும் இது கேரட் லேனா, கேரட் பிஸ்னஸ் வெஜிடபிள்ஸ் பிஸ்னஸ் பண்ணல, கேரட் இந்த சென்ஸ் ஜுவல்லரியோட அந்த கேரட் லேன் அப்படிங்கிற கம்பெனி 2008 மிதுன் சச்சேட்டி அண்ட் ஸ்ரீனிவாச கோபாலன் அப்படிங்கிற 2 ஃபவுண்டர்ஸ்னால ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. இவங்களோட இண்டஸ்ட்ரி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி இ-காமர்ஸ். இவங்க இந்த இண்டஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த ஏர்லி கமர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஜுவல்லரி இ-காமர்ஸுங்கிறது நார்மல் ஆர் ஃபேக் ஜுவல்லரிஸ் அந்த இ-காமர்ஸ் இல்லை, பட் ரியல் ஜுவல்ஸோட இ-காமர்ஸ். ஆன்லைன்லேயே பார்த்துட்டு ஆன்லைன்லேயே நம்ம அமேசானில் புக் பண்ணுற மாதிரி ரியல் கோல்டு, டைமண்ட், சில்வர் எல்லா ஜுவல்ஸுமே வந்து வீட்டுக்கு டெலிவரி பண்ணுற ஒரு கம்பெனி. ரீசெண்ட் டேட்டா படி பார்த்தோம்னா கேரட் லேன் கிட்டத்தட்ட 92 ரீட்டைல் அவுட் ஸ்டோர்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் 36 சிட்டிஸ்லேயும் இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா. கேரட் லேன் இப்போது ஃபங்க்ஷனலாக இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா 2016 டைட்டன் ஜுவல்லரி இவங்கள அக்வயர் பண்ணிட்டாங்க. அண்ட் கேரட் லேனோட பிஸ்னஸ் மாடல் இப்போ டைட்டன் ஜுவல்லரியும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொன்ன 5 ஸ்டார்ட் அப்ஸில் பார்த்தீங்கன்னா கேரட் லேன் அப்படிங்கிற கம்பெனி வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க ஒரு ஆப் லான்ச் பண்ணாங்க, கேரட் லேன் ஆப் லான்ச் பண்ணிவிட்டு அதில் ஒரு டெக் இன்டர்வென்ஷன் பண்ணாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது லென்ஸ் கார்ட் யூஸ் பண்ணுற அதே டெக்னாலஜி அவங்க அப்போவே யூஸ் பண்ண பார்த்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக 3D ஃபேஸ் ரெக்கக்னிஷன். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஜுவல்லரி பீஸை கிளிக் பண்ணிவிட்டு கேமரா ஆன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இப்படி வச்சு பார்க்கும்போது அந்த ஜுவல்லரியோட மாடல் வந்து உங்கள் நெக்குக்கோ இயர் ஆர் நோஸ் வாட் எவர் அங்கே வந்து அது ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் ஐடென்டிஃபை பண்ணி ஜுவல்லரி நீங்கள் நிஜமாக போட்டால் எப்படி இருக்குன்னா அப்போவே காட்டும். உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஒரு டெக்னாலஜியும் இவங்க கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ 5 சென்னை பேஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸ் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுலேகா, வக்கீல் சர்ச், நெட்மெட்ஸ், பேங்க் பஜார், கேரட் லேன். ஸோ இந்த கம்பெனிஸ் பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். அண்ட் எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க லைக் வேர்ல்டு லெவலில் அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி பிக் கம்பெனிஸ், ஜோஹோ அண்ட் ஃப்ரெஷ்ஒர்க்ஸ். ஜோஹோ பற்றி நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க, இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிவிட்டு கிடைக்காம தான் போயிருக்கோம் நான் பிலீவ். பட் கிடச்சிருக்கவங்களுக்கு ஒரு கமெண்ட் போடுங்க உங்களுக்கு ஜோவில் ஒர்க் கிடச்சிருக்கு அப்படின்னா. ஸோ ஜோஹோ அண்ட் ஃப்ரெஷ்ஒர்க் பார்த்தீங்கன்னா கிரீஷ் மாத்ரபூதம் அப்படிங்கிற ஒரு பர்சனால் கண்டுபிடிச்ச கம்பெனி. இப்போ தான் நாஸ்டாக்ல லிஸ்ட் ஆனாங்க. நாஸ்டாக் இஸ் அ ஃபாரின் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ அங்கே வந்து லிஸ்ட் ஆகிருந்தாங்க. ஜோஹோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிட்டத்தட்ட 10 கண்ட்ரீஸில் ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் அவங்களோட ஃபவுண்டர் ஸ்ரீதர் வேம்பு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி சைடு, ஐம் நாட் ஷியோர் விச் லொக்கேஷன் இஸ் ஃப்ரம், பட் திருநெல்வேலி சைடில் ஏதோ ஒரு கிராமத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டின்னு இருப்பார். அவ்வளோ பெரிய ஒரு ஆள் வந்து அங்கே அவரோட லைஃப்பை இப்போ பீஸ்ஃபுல்லாக லீட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த 2 எக்ஸ்ட்ராவாக நான் சொல்லணும்னு நினச்சது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பெனிஃபிஷியலாக இருந்துச்சு, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐகார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுருக்கேன், போய் மறக்காமல் செக் பண்ணுங்கள். Until next time, one life, many experience.